இந்தியாவே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், எல்லாரையும் ரொம்ப பதட்டம் அடைய வச்ச ஒரு சம்பவம் தான் நேற்று டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டில் நடந்திருந்தது. இந்த மாதிரி சன் நியூஸில் தலைவர் சொன்ன ஒரு கார்டை வச்சு அதோடு சேர்ந்து உங்களுடைய கவிதை நடையில் ஒரு போஸ்ட்டு. தேர்தல் வந்தாலே குண்டு வெடிக்குது, வேலியே பயிர மேயுதோ ஒரு மயிரும் புரியலை, கடைசியில் 13 உயிர் போச்சு, தில்லியில் ரத்த கரையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறீங்க. எங்கள் தலைவர் கூட ஒரு சந்தேகம் என்று அவர் சொல்கிறார். ஆனால் நான் ஒருபடி மேலே சென்று அது சந்தேகமாக எனக்கு தோணவில்லை. இதற்கு பின்னால் RSS உடைய சதிகள் இருக்குமோ அப்படின்னு. இதற்கு முன்னால் இருந்த புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும், ஏனைய தாக்குதலை நீங்கள் பொருத்தி பாருங்க, அதெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் நடந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சந்தேகம் நமக்கு உருவாகும். இப்போ நம்ம முன்னோர்கள் இதற்கு முன்னால் RSS பற்றி சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம உள்வாங்கி பார்க்கப்படும் பொழுது, ஒருவேளை இனிமே நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பிஜேபி, ஏன்னா பிஜேபி என்பது RSS அமைப்பின் ஒரு அரசியல் பிரிவு தான். அதை அந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் தடை செய்கிறது, ஏறக்குறைய பிரச்சனை உருவாக்குது. அப்போ அவங்க ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்குறாங்க. எல்லாம் RSSகாரங்களுக்கு வெளியில் சொல்ல மாட்டாங்க, நிறையா கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது. இவர்கள் நாங்கள் ராமர் கோவில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கலவரத்தை தூண்டி தான் ஆட்சிக்கு வந்தார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் எனக்கு சில எவிடன்ஸ் இருக்குது, அதை நான் சொல்லலைன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது நம்ம மேலே தேசத்துறவு வழக்கு கூட போடுவாங்க. இவங்க தேசத்திற்கு எதிர்ப்பாக பேசுகிறார்கள். எங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங்கே என்ன பண்ணுறதுன்னா போய் கலவரத்தை உருவாக்குவது. அதுவும் எப்படி நாங்கள் முஸ்லீம் மாதிரி வேடம் போட்டு நாங்கள் போய் சில வேலைகள் செய்வோம், பழைய தூக்கி அவங்க மேலே நாங்கள் போட்டுருவோம். இந்த புத்தகத்தை இப்போ என் மேலே வழக்கு தொடுத்தால் அந்த புத்தகத்தை தான் நான் காட்டுவேன். ஏன்னா இந்த புத்தகம் அரசாங்கம் வெளியிட்டு இருக்குல்ல. இந்த புத்தகத்தோட ஆரம்பமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். டாக்டர் அம்பேத்கருடைய அந்த கோட்டோட ஆரம்பிச்சிருக்காங்க புத்தகமே. பிரதமர் ஜவஹர்லால் நேரு RSS தலைவருக்கு எழுதிய கடிதத்தை பார்த்தால் இது புரியும். இன்னைக்கு ஏன் நேரு எதிர்க்கிறாங்க உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வர்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயம் ராகுல் காந்தி தலைமையான வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற்ற பிறகு இவங்களை முதல்ல நாங்கள் தடை செய்வோம். RSS தடை செய்யப்படும், எழுதி வச்சுருங்க வெள்ளை பேப்பர். இஸ்லாமியர்கள் தான் இதெல்லாம் கையில் எடுத்துட்டு இருக்காங்க, நடுவில் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எந்த இஸ்லாமியரும் செய்ய மாட்டாங்க. அவங்க மதம் அப்படிலாம் போதிக்கலைங்க. அப்படியே செஞ்சாலும் தீவிரவாதி என்பவன் வேறு, இஸ்லாமியர் என்பவன் வேறு. நீ பேர் வச்சிருக்கனாலேயே ஒருவன் சொல்லிட முடியுமா? அப்போ மகாத்மா காந்தியை கொலை செஞ்சவன் ஒரு இந்து தான். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மகிட்ட இணைஞ்சிருக்கிறவங்க விசிக கட்சியினுடைய இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. காலையிலேயே சுட சுட உங்களுடைய பதிவு ஒன்று பார்த்தோம். கண்டிப்பாக இந்தியாவே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், எல்லாரையும் ரொம்ப பதட்டம் அடைய வச்ச ஒரு சம்பவம் தான் நேற்று டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டில் நடந்திருந்தது. அங்கே நடந்த பாம்பு பிளாஸ்ட்டு, அது சார்ந்து நடந்த நிறைய உயிர்களின் சேதம் இதெல்லாம் நடந்திருக்குது. அதுக்காக எல்லாருமே அவங்களுடைய வருத்தங்களையும் கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு காலையிலேயே ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. இந்த மாதிரி சன் நியூஸில் தலைவர் சொன்ன ஒரு கார்டை வச்சு அதோடு சேர்ந்து உங்களுடைய கவிதை நடையில் ஒரு போஸ்ட்டு. இது எல்லாருமே வேறு விதமாக பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய இந்த போஸ்ட் வேறு விதத்தில் எதிர்நோக்கில் போகிற மாதிரி இருக்குது. அது என்னன்றதை பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்றதுக்காக தான் உங்களுடைய வரிகளையே நான் பேசிட்டு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தேர்தல் வந்தாலே குண்டு வெடிக்குது, வேலியே பயிர மேயுதோ ஒரு மயிரும் புரியலை, கடைசியில் 13 உயிர் போச்சு, தில்லியில் ரத்த கரையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறீங்க. இது வேலியே பயிர மேயுதோ அப்படின்றது நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்றது ஓரளவுக்கு எங்களால் யூகிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஆனால் உங்களுடைய சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கணுன்ட்டு இருக்கிறோம். இது என்ன மாதிரி ஆளுக்குடைய கவர்மெண்ட்டை நீங்கள் ஏதாவது சொல்ல வரீங்களா அப்படின்றது தான். முதல்ல அந்த மோசமான அந்த பயங்கரவாத தாக்குதலில் ஏறக்குறைய 13 உயிர்கள் இறந்து போனதாக செய்தி கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல 50க்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கி ரொம்ப மோசமான சூழ்நிலை மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆழ்ந்த எனது இரங்கலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாய் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அந்த பதிவை நீங்கள் சொல்கிறீங்க, அது என்னுடைய பதிவு மட்டுமல்ல. அந்த பதிவு என்னுடைய தலைவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை சன் நியூஸ் எடுத்து அவங்க போட்டிருக்கிறாங்க, சரிங்களா? அதை ஒட்டி தான் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு என்னென்னா
எங்கள் தலைவர் கூட ஒரு சந்தேகம் என்று அவர் சொல்கிறார். ஆனால் நான் ஒருபடி மேலே சென்று அது சந்தேகமாக எனக்கு தோணவில்லை. இதற்கு பின்னால் RSS உடைய சதிகள் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் உருவாகுது. அவர் சந்தேகப்படுறதை தாண்டி உங்களுடைய இது ஏன்னா அந்த RSS உடைய புத்தியே அந்த புத்தி தான். நல்லா பாருங்கள், இப்போ தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது பீகாரில். ஒரு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்ட தேர்தல் வந்து இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. அதை அங்க மட்டும் இல்லை, இடைத்தேர்தல் வந்து நிறைய இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்குது. அதை நீங்கள் கவனமாக நீங்கள் பார்க்கணும். முக்கியமானது, இதற்கு முன்னால் இருந்த புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும், ஏனைய தாக்குதலை நீங்கள் பொருத்தி பாருங்கள். அதெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் நடந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சந்தேகம் நமக்கு உருவாகும். அதில் எந்த வகையான மாற்று கருத்துமே இல்லை. நம்ம சந்தேகம்னு வந்து பல பேர் சொல்லலாம். இப்போ நம்ம முன்னோர்கள் இதற்கு முன்னால் RSS பற்றி சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம உள்வாங்கி பார்க்கப்படும் பொழுது, ஒருவேளை இனிமேல் வந்து நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பிஜேபி, ஏன்னா பிஜேபி என்பது RSS அமைப்பின் ஒரு அரசியல் பிரிவு தான். முதல்ல வந்து இவர்களுக்கு பேர் சனசங்கம் என்ற அமைப்பை தான் இவங்க வந்து பிஜேபி என்று மாற்றுகிறார்கள், பாரதிய ஜனதான்னு. சனசங்கமாக இருக்கும் பொழுது அவர்கள் நேரடியாகவே கோல்வாட்கர், ஹெட்கவருடைய கருத்துக்களை பரப்புவாங்க நேரடியாக. அதை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தடை செய்கிறது, ஏறக்குறைய பிரச்சனை உருவாக்குது. அப்போ வந்து அவங்க ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் RSSகாரங்களுக்கு வெளியில் சொல்ல மாட்டாங்க, நிறையா கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது. என்ன அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்குறாங்க தெரியுமில்ல, நாங்கள் மத ரீதியான பிரச்சனைகள் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு தான் பிஜேபின்ற கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் கட்சியை ஆரம்பித்த பிறகு இவர்கள் வந்து நாங்கள் ராமர் கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கலவரத்தை தூண்டி தான் ஆட்சிக்கு வந்தார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. அதேமாரி ஹூ கில்டு லோயா அப்படின்றதையும் தெரியும். குஜராத் கலவரம் 2002 நடந்த பிறகு யாருக்கு அது பயன்பட்டதுன்னு வரலாறு தெரியும். ஆக மொத்தம் இவருடைய வளர்ப்பே வந்து கலவரத்தின் மூலமாகத்தான் உருவாக்கியிருப்பார்கள். இதை தனிப்பட்ட மூலம் ஒரு சங்கத்தமிழ்னு சொன்னார்னா நீங்கள் என் மேலே வழக்கு கூட போடலாம், நிச்சயம் வழக்கு கூட வரலாம் இந்த பதிவுக்கு. ஆனால் எனக்கு சில எவிடன்ஸ் இருக்குது. அதை நான் சொல்லலைன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது நம்ம மேலே தேசத்துறவு வழக்கு கூட போடுவாங்க, டேய் இவங்க தேசத்திற்கு எதிர்ப்பாக பேசுகிறாருன்னு. ஆனால் நீங்கள் பொறுமையாக இதை மட்டும் கேளுங்க. இது மற்ற ஒரு நம்ம உரையாடல் மாதிரி போக முடியாது. நம்ம உண்மையை இந்த பூமிக்கு சொல்வது நம்முடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதாவது நரக மாளிகைன்னு ஒரு புத்தகம், நரக மாளிகை புத்தகத்தின் பேர். அவருடைய ரைட்டர் பேர் சுதீஷ் மின்னி. அந்த சுதீஷ் மின்னி வந்து 25 ஆண்டு காலமாக RSSல் இருந்தவர். அதுவும் எப்போ 5 வயதிலே அவங்க தாய் போய் அங்கே விட்டுறாங்க. அவரோட வரலாறு பண்ணி நெட்டில் போட்டீங்கன்னா அப்படியே வரும். அந்த 25 ஆண்டுகாலமாக அங்கே இருந்தவர், அங்கே தான் அவங்க தான் படிக்க வச்சுருக்கிறாங்க, நல்லா படித்திருக்கிறார், பட்டம் வாங்கி மேற்படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. அவர் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்துட்டு அவர் எழுதின புத்தகம் தான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங்கே என்ன பண்ணுறதுன்னா போய் வந்து கலவரத்தை உருவாக்குவது, அதுவும் எப்படி நாங்கள் முஸ்லீம் மாதிரி வேடம் போட்டு நாங்கள் போய் சில வேலைகள் செய்வது, பழைய தூக்கி அவங்க மேலே நாங்கள் போட்டுருவோம். சங்கத்தமிழ் சொல்லுங்க, RSS உடைய முன்னாள் உறுப்பினர் சொல்கிறார். அதுவும் குறிப்பாக மாலகான் தாக்குதல் நடந்துச்சு, குண்டுவெடிப்பு, இப்போ கூட தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியுமில்ல, அதில் பிஜேபி RSSகாரெலாம் இருந்தா இல்லை, அந்த இதுக்கெல்லாம் என்னை முக்கியமாக பயன்படுத்தினார்கள் அப்படின்னு போட்டோ காப்பியோடு கொடுத்தாரு. கோர்ட்டு வரைக்கும் போச்சு. ஆனால் இவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்கல்ல, அந்த பிரச்சனை அப்படியே இருக்கட்டும். அது ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிச்சயம் நீங்களும் படிக்கக்கூடிய ஒரு பெண்மகள் தான் பஞ்சாப் தாட்ஸ் அப்படின்னு அவங்களுடைய வேத புத்தகம். நான் சொல்கிறது அந்த புத்தகத்தின் மைய பற்றி தான் பஞ்சாப் தாட்ஸ். இன்னொரு பக்கம்னா வி ஆர் அவர் நேஷனல்ஹுட் டிஃபைன், அதாவது நம்ம நாட்டுடைய தேசியத்தை பற்றியான வரையறை அப்படின்னு ஒரு புக்கு. இந்த 2 புத்தகத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முஸ்லீமுக்கு எதிர்ப்பான கருத்துக்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பான கருத்துக்கள், கம்யூனிஸ்டுகளுக்கு எதிர்ப்பான கருத்துக்கள், தலித்துகளுக்கு எதிர்ப்பான கருத்துக்கள், இதுதான் ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவை நம்ம இந்து ராஷ்டிரியமாக மாற்ற வேண்டும், அது ஒன்று தான் நம்ம இலக்கு அப்படின்னு வரிக்கு வரி எழுதியிருப்பார்கள். யார் எழுதின புத்தகம்? டாக்டர் ஹெட்கவர் தான் இந்த அமைப்பை உருவாக்குனார். இது கோல்வாட்கர் என்பவர், அவர் தான் நீண்ட காலமாக RSSல் இருந்தார். கோல்வாட்கர் காலத்தில் தான் 1948 மகாத்மா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஜனவரி மாதம். அந்த கொலை செய்யப்படும் பொழுது இவர்களெல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த அமைப்பை தடை செய்கிறார்கள். RSS அமைப்பை தடை செய்கிறாங்க. தடை செய்யும் பொழுது இந்திய அரசாங்கமே இவர்களை பற்றி ஒரு கருத்து சொல்லுது. நல்லா பாருங்கள், அந்த கருத்தை நான் அப்படியே சொல்கிறேன். இந்த கருத்து சொல்லேன்னா என் மேலே உறுதியாக என் மேலே நடவடிக்கை எடுப்பேன். ஏன்னா இது வந்து மாற்ற முடியாது, அப்படியே நெட்டில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க. 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு RSS இயக்கத்தை தடை செய்து
1948 பிப்ரவரி 4 அறிக்கை வெளியானது. இதில் காந்திஜியின் படுகொலைக்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம் என்று கூறப்படவில்லை என்றாலும் கூட மறைமுகமாக சில கருத்துக்களை வலியுறுத்துகிறது. அது என்னன்னு பாருங்க, நான் அப்படி சொல்றேன் பாருங்க. ஆர்எஸ்எஸ் இந்துக்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பதுதான் தன்னோட நோக்கம் என்று கூறுகிறது. ஆனால் நடைமுறையில் அந்த இயக்கத்தவர்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை. விரும்பத்தகாத அதே சமயம் பயங்கரமான சில நடவடிக்கைகளில் அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் ஈடுபட்டுள்ளார்கள். பொது சொத்துக்களை தீயிடல், சேதப்படுத்துதல் போன்ற சம்பவங்களில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வருகிறது. சட்டவிரோதமான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் குண்டுகளையும் அவர்கள் சேகரித்துள்ளனர். அரசுக்கு எதிராக பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபடுமாறும் ஆயுதங்களை சேகரிக்குமாறும் அரசுக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டுமாறும் காவல்துறை, இராணுவம் ஆகியவற்றை கட்டுப்பட மறுக்குமாறும் கூட அவர்கள் கூறுகிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் ரகசியமாகவே உள்ளன. இந்திய அரசு 1948 பிப்ரவரி 4 வெளியிடப்பட்டது. இன்னைக்கு அரசே அவங்க கையில் இருக்குது. இந்திய அரசுனா அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு அந்த காலகட்டத்தில். அப்போ ஆனால் அரசு இப்போ யார் கையில் இருக்கு? இப்போ அவங்க கையில் தான், இவங்க கையில் தான் இருக்கு. அப்போ யோசித்து பாரு, கற்பனை பண்ணி பாருங்க. அந்த காலத்திலே இவர்கள் செய்தவர்கள் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர் தான், பல மாநிலங்களில் முதல்வர்கள் அவர் தான், உள்ளாட்சியிலே அவங்க தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் மேலே இருக்கிற இன்னைக்கு யார், அமித்ஷாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஏனைய இராணுவ அமைச்சராக இருக்கட்டும், எல்லாம் எங்கே ட்ரைனிங் எடுத்த மறுக்க முடியுமா? இல்லை மறுப்பாங்களா என் கருத்துக்கு? அப்படிப்பட்டவர்கள் அப்போ எப்படி செயல்படுவார்கள்? நமக்கு தேர்தல் இல்லாமல் இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, தேர்தல் வேற வருது. இவங்களுடைய புத்தி பூரா இப்படி தான் இருக்கு அப்படின்னு யார் சொல்கிறா? இந்திய அரசாங்கமே சொல்லுது. சரி, இந்திய அரசாங்கம் தான் இப்படி சொல்லுது. ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அதில் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புத்தகத்தை வந்து இப்போ வந்து என் மேலே வழக்கு தொடுத்தால் அந்த புத்தகத்தை தான் நான் காட்டுவேன். ஏன்னா இந்த புத்தகம் வந்து அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்குல்ல, அப்போ புத்தகம் தடை பண்ணியிருக்கும்ல. இந்த புத்தகத்தோட ஆரம்பமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். டாக்டர் அம்பேத்கருடைய அந்த கோட்டோட ஆரம்பிச்சிருக்காங்க புத்தகமே. இந்த வரியை கவனிக்கிறேன் பாருங்களேன். இந்து ராஜ்யம் என்பது உண்மையாக அமைந்தால் அது இந்த நாட்டின் பேரழிவில் முடியும் என்பதில் சந்தேகமில்லை. எந்த விலை கொடுத்தாயினும் இந்த இந்து ராஜ்யத்தை தடுத்தாக வேண்டும். அம்பேத்கர். அப்படின்னா அது வந்து இவங்க கண்டிப்பா அது வேற விதமாக தான் கொண்டு போயிடுவாங்க. இதை கொண்டு வருவாங்க. நீ உயிரை கொடுத்தாவது நீங்கள் போராடுங்கன்னு. அந்த தைரியத்திலே நம்ம இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கனால நம்ம இதுக்கு தான் போய் பேச போகிறோம். நான் அதாவது என்ன சொல்ல வராங்க தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன். அம்பேத்கர் சொன்னது வருங்காலம் நான் இல்லாமல் கூட போவேன். அந்த காலகட்டத்தில் ஒரு சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து இந்து ராஜ்யத்தை உருவாக்க முயற்சிப்பார்கள். அப்பொழுது என்னுடைய சீடர்கள், என்னுடைய கோட்பாடுகளை படித்தவர்கள் உயிரை கொடுத்தாவது போராட வேண்டும் என்பது அம்பேத்கருடைய கருத்து. அந்த புத்தகத்தில் எடுத்ததுமே முன்னுரையில் பாருங்கள். முன்னுரையில் நான் காட்டுறது முன்னுரை, நல்லா பாருங்கள், நீ காட்டுங்க. முன்னுரையில் வந்து பாருங்களேன். ஆர்எஸ்எஸ் புறந்தள்ளுவது எளிதல்ல. நவம்பர் 10, 1948 அன்று பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு எழுதிய கடிதத்தை பார்த்தால் இது புரியும். இன்னைக்கு ஏன் வந்து நேரு எதுக்குறாங்க உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஜவஹர்லால் நேரு ஃபேமிலி அப்படின்னாலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இது பயம் வருது இல்லை? காரணம் இந்த பாருங்களேன். இப்போ ஏன் நான் அந்த தொடர்ச்சியாக தாங்க வந்து உண்மையிலே நான் வந்து ராகுல் காந்தியை பாராட்டுறேன். ராகுல் காந்தி உண்மையிலே நேருவை போல செயல்படுகிறார். எனக்கு கூட இந்திரா காந்தி அம்மா மேலே சில முரண்கள் இருக்குது. அது ராஜீவ் காந்தி மேலே பெரும் முரண்கள்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிய இந்தியாவில் நம்ம கிடைத்திருக்கிற ஒரு அரும்பெரும் தலைவர் தான் ராகுல் காந்தி. ஏறக்குறைய நேருவுடைய நேரடியான கொள்ளுப்பேரனா, ஆனாலும் கூட கருத்து அப்படியே உள்வாங்கி செயல்பட. அவரே சொல்கிறார் ஆர்எஸ்எஸ்ஸை ஒழிக்க வேண்டும்ன்றாரு. ஒருவேளை மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் ஆனால் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படும். ஏற்கனவே 3 முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு தான் அது, ஒன்றும் இது இல்லை. அந்த அமைப்பை பற்றி நேற்று மோகன் பகவத் சொல்லியிருக்காரு. எங்கள் அமைப்பு வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை. ஏன் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா எல்லா மக்களும் செயல்படுறாங்க அப்படின்றாங்க. எங்க ஒரு அமைப்பாக இருந்தால் இப்போ விடுதலை சிறுத்தையில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அது மாதிரி ஏனைய சமூக அமைப்புகள் நிறையா இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களே. ஏன் நீ ரிஜிஸ்டர் பண்ணலை? ஏன் அதுக்கு உறுப்பினர்கள் பேரை நீ வெளியில் சொல்ல மாட்டாங்க? அதுதான் அங்கே இருக்கிற சதி. இங்கே பாருங்க, ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. ஆர்எஸ்எஸ் உடன் தொடர்புள்ளவர்களின் உண்மையான நோக்கங்களும் பல்வேறு தளங்களில் அவர்களின் செயல்பாடுகளும் மேற்கொண்டிருக்கும் வழிமுறைகளும் அது அறிவித்துள்ள நோக்கங்களும் சிறிதும் தொடர்பில்லை என தோன்றுகிறது. அதன் உண்மையான நோக்கங்கள் இந்திய பாராளுமன்றத்தின் முடிவுகளுக்கும், இந்திய பாராளுமன்றமே வேணான்ற முடிவுக்கு வருவாங்களாம், நடைமுறைக்கு வரவிருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் எதிரானவை என்றும் தோன்றுகிறது. அப்போ அரசியலமைப்பு சட்டமே வரல, அதுக்கே ஒரு எதிராக இருப்பார்கள் சொல்கிறாப்புல. எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி, அதான் முக்கியம், அந்த நடவடிக்கைகள் தேசத்திற்கு விரோதமானவை, பல நேரங்களில் சதித்தன்மை கொண்டவை, வன்முறையே மையமாக வைத்து செயல்படுவார்கள். எவ்வளவு, அது யாரு? நேரு. அப்போ இவ்வளவு மோசமான இன்னும் அப்படியே நிறைய இருக்குது. நம்ம அப்படியே படித்தோம்னா அது ஏதோ நம்ம புத்தகத்துக்கு விளக்கம் கொடுத்தோமே ஆகிப்போம். இந்த புத்தகத்தில் தான் அவர் சொல்கிறார். பஞ்சாப் தாட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இஸ்லாமியருக்கு எதிர்ப்பாக எல்லா வேலையும் செய்யுங்க.
இவங்க நம்ம மண்ணில் பிறந்துட்டு இவங்க பாருங்க மதம் மாறி போயிட்டாங்க. ஆனால் அவங்கள விடக்கூடாது. புக்கில் இருக்குங்க, பஞ்சாப் தாட்ஸ் புக்கில் கோல்வால்க்கு எழுதியிருக்கிறாருங்க. அண்ணமும் சொல்கிறார், அவங்களுக்கு ஓட்டு போடுகின்ற உரிமையை கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு கூட எங்கள் தலைவர் வந்து சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறார். திமுக அந்த எல்லா தலைவர்களும் சேர்ந்து எஸ்ஐஆருக்காக. அது அந்த காலத்தில் அவங்க என்ன அதில் புக்கில் எழுதியிருக்குன்னா, அதாவது அதை நடைமுறைப்படுத்தி நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. எஸ்ஐஆர் என்பது ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு செயல் திட்டம். எப்படின்னா பஞ்சாப் தாட்ஸ் புக்கு அவங்களுக்கு வேத புக்கு மாதிரி. அவங்க பகவத்கீதையை வணங்குறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய முக்கியமான புத்தகமே இந்த பஞ்சாப் தாட்ஸ் தான். சிந்தனையின் தொகுப்பு. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இஸ்லாமியரா, நீங்கள் கிறிஸ்துவரா, இவங்களுக்கெல்லாம் வந்து இறை புண்ணியஸ்தலம் எங்கே இருக்கிறது? வெளிநாட்டில் இருக்கிறது. கரெக்ட் தானே? மெக்கால இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை மதிக்க மாட்டார்கள். ஆக இவர்கள் இந்த மண்ணில் வாழலாம், ஆனால் ஓட்டு போடுகின்ற உரிமை இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்பயே சொல்லியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க 48லேயே. அப்போ அதைத்தான் இப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க எஸ்ஐஆர்ன்ற முறையில். உங்களுக்கு புரியுதா? ஆனால் இது மறுபடியும் அவங்களுக்கே ஒரு பெரிய பேக் ஃபயர்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஆகாதா? இல்லை பேக் ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேர்தல் தானே பேக் ஃபயர் ஆகும். நான் சொல்கிறேன்ல, வர்ற பாராளுமன்ற தேர்தலாம் வரும்பொழுது இவர்கள் இந்தியாவை எப்படியாவது ஒரு அதிபர் ஆட்சி கொண்டு வருவதற்கான வேலை செய்வாங்க. இவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள் நினைக்கிறார்கள்? இந்தியாவுக்காகவே இல்லை, அவங்க முழுக்க முழுக்க வேலை செய்வது ஆர்எஸ்எஸ்க்காகத்தான். இன்னைக்கு மோடி யாருக்காக வேலை செய்கிறார்? அமித்ஷா யாருக்காக வேலை செய்கிறார்? ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்களோ செயல் திட்டம் அதை செய்யக்கூடிய ஆட்கள். இதையும் அம்பேத்கர் சொல்லிக்கார் ரொம்ப மோசமாகவே. என்ன பண்ணிக்க, நமக்கு பிராமணர்களால் கூட பிரச்சனை இல்லை, அது நம்ம சமாளிக்கலாம். ஆனால் பிராமணர்கள் நம்மளை போன்ற மக்களையே உருவாக்கி ஏவி விடுவார்கள், அவர்கள் வேலை செய்வார்கள். இன்னமும் ஒரு ரொம்ப மோசமாக சொல்கிறாரு, அவர்கள் போடுகின்ற எலும்பு துண்டுக்கு நாயை போல குறைப்பார்கள், நாயை போல கடினமாக உழைப்பார்கள், வேலை செய்வார்கள் அப்படின்ற மாதிரி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அது உண்மையாக நடக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லா பாருங்கள், இப்போ பெரிய பெரிய பொறுப்பில் வந்து இன்னும் பிராமணன் இப்போ இல்லை. இருக்கிறதெல்லாம் யார்? இந்திய பிரதமர் யார்? அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர். ஆனால் அவர் ஒன்றும் பிராமணர் இல்லை. ஆனால் அவருடைய வேலை வந்து ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். ஆனால் நாடு ரொம்ப சிக்கலில் இருக்குது. எங்கள் தலைவர் சொன்ன அந்த அறிக்கையின் பிரகாரம் நம்ம அந்த அறிக்கை கூட நீங்கள் ஒரு இடம் படிக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர் சன் நியூஸில்? அது ஆக்சுவலி அவர் காமனாக போட்டிருந்த எடுத்து சொல்லியிருக்காங்க. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் திருமாவளவன் அவர்கள் வந்து சந்தேகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. நாட்டின் தலைநகரிலேயே அதுவும் அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு உட்பட்ட பகுதியிலேயே காரில் வெடி மருந்து நிரம்பி கொண்டு எப்படி ஊடுருவ முடிந்தது? உள்துறை மற்றும் உளவுத்துறை ஆகியவற்றை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள மோடி, அமித்ஷா, அம்பானி கூட்டணி தானே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அப்போ இதில் ஏதாவது கருத்து தப்பாக இருக்குன்னு பாருங்க. அதாவது டெல்லின்றது அது செங்கோட்டை என்பது எங்க அந்த என்னைக்கெல்லாம் நம்ம சுதந்திர தினம் வருது அப்போலாம் அங்கே போய் பேசுகிறார். செங்கோட்டைக்கும் பாராளுமன்றம் நெருங்கிய இடம் தானே. நான் போயிருக்கேன்ல, ரொம்ப தூரம்லாம் இல்லைல்ல. அங்கே வந்து ஒரு குண்டு வெடிக்குதுன்னா எப்படி வெடிக்க முடியும்? இப்போ நாங்களே போயிருக்கோம், பயங்கர செக்கிங் இருக்குது. அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தேகமாக இருக்கிறது. அதான் அவர் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த காரை வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணி வந்து தான் வெடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி. 3 மணி நேரம் ஏன் வெயிட் பண்ணிச்சு? அந்த காரை பிடிச்சிக்க வேண்டியதானே? அதுக்கப்புறமா செக் பண்ணதில் தான் இந்த கார் எங்கெங்கெல்லாம் போயிருக்குது அப்படின்னு தெரிய வருதான். இதுலேயும் வந்து ஒரு இஸ்லாமியர் பெயர் தான் வந்து குற்றவாளின்ற பெயர் இடத்துல இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து அதுதான் ஆரம்பிச்சு நரக மாளிகை என்ற புத்தகத்தை எழுதிய சுதீஷ் மின்னி தெளிவாக சொல்கிறார், நாங்கள் அதில் இஸ்லாமியர்களை பயன்படுத்துவோம் வேலைக்கு. எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, ஒருத்தனை வந்து சொல்லி நீ போய் சாவுடா, உன் குடும்பத்துக்கு காசு தர்றோம்டா அப்படின்னு அதுக்கு வர்றாள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? அந்த புத்தகத்தில் தெளிவாக இருக்கிறார். இது நான் சொன்னால் கூட என் மேலே சிக்கல் வரும். அந்த புத்தகத்தில் அவர் என்னையே அப்படி பயன்படுத்தினார்கள், அதுக்கு பயந்து போய் தான் நான் வெளியில் வந்தேன்றார்ல, என் மனச்சாட்சிக்கு விரோதமாக இருக்கிறது. அதை நல்லா அவனுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. அவங்க வந்து இந்திய அரசு அப்படின்றத அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க இந்திய தேசியத்தை தான் ஏற்றுக்குருவாங்க. அவங்க வந்து எப்படின்னா, உங்களுக்கு இந்திய அரசுனா இந்தியாவில் இருக்க அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு அரசு, அதில் மதிப்பு இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறது கலாச்சாரம் கலந்த அரசுன்பாங்க. அந்த கலாச்சாரம் தான் ஒரு நாடு, ஒரு கொள்கை, ஒரு மொழி. இன்னும் சொல்ல போனால் ஒரே தேர்தலும் கொண்டு வர போகிறாங்க. சட்டமன்றம் பாராளுமன்றம் எல்லாத்துக்கும் ஒரே நாளில் உங்கள் சோழியை முடிச்சுடுறது. இப்போ ஆனால் அமித்ஷா அவர்கள் தானே போய் பார்த்துருந்தார் அடிப்பட்டவங்களெல்லாம். முதல் ஆள் அவர் தான் போயிருந்தார் அரசாங்க சார்பாக. அவர் தான் நின்று எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியிருக்கிறாரு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறமா ஏன் அவரையே குறை சொல்லணும்? அதுதான் எங்கள் தலைவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது இப்படி நடந்திருக்கு, மெயின் சிட்டிக்குள்ள நடந்திருக்கு. அப்போ யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? நீங்கள் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் போய் பார்க்குறத விட நீங்கள் தாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் உளவுத்துறை என்ன பண்ணுச்சு?
உள்ள நுழையிற வரைக்கும் நீ எங்கே பார்த்துக்கிட்டு தூங்கிட்டு இருந்தீங்களா? அப்போ இதுக்கு பொறுப்பேற்று விடுதலை சிறுத்தையுடைய இளைஞர் எழுச்சி பாசறை இருவரும் பதவி விலக வேண்டும். இப்போ ஆனால் அவங்க ஸ்கேன் அப் பண்ணுறாங்கல்ல சார், கார் உள்ளே வரும்போது எப்படி இருந்தாலும் ஸ்கேன் பண்ணுறாங்க இப்போலாம் ஏர்போர்ட்டில், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம். அப்போவே தெரிஞ்சிருக்காதா வெடிமருந்து இருக்குன்றது? அதுதாங்க இங்கே இருக்கிற பிரச்சனை. தலைவர்களுடைய சந்தேகம் உங்களுக்கு புரியுதா? அவர் என்ன சொல்ல வரான்னு புரியுதா? அந்த ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். பழியை தூக்கி அங்கிட்டு போட்டாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. கதை கரெக்டாக கச்சிதமாக இருக்கா? ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எந்த அளவுக்கு எலெக்ஷனில் ஒர்க் அவுட் ஆகும்? இல்லை, நம்ம மக்கள் வந்து மேக்சிமம் வந்து நம்ம இந்திய மக்கள், தமிழர்கள் அப்படி பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன் வட இந்தியர்கள். நீ எழுதி வச்சுக்கங்க. இன்னொன்று உங்களுக்கு ஒரு பெரிய கருத்தையும் சொல்கிறேன். 100% அதிகமான சீட்டில் பிஜேபி வெற்றி பெறுவார்கள். நான் சொல்கிறேன், இப்போயே எழுதி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து வர்றப்ப நீ திருப்பி இந்த இன்டர்வியூக்கு வாங்க. நான் இப்போயே எப்படி சொல்கிறேன், உங்களுக்கு ஃபார்முலா போட்டாங்கல்ல. ஏங்க அந்த காலத்தில் நீ அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுதே மகாத்மா காந்தியை கொலை செய்கிறாங்க, காமராஜர் வீட்டுக்கு தீ வைக்கிறாங்க, நம்ம எம்ஜி ராமச்சந்திரனுக்கு வந்து மிரட்டுறாங்க. எவ்வளவோ வேலை செஞ்சு இன்னமும் புரட்சி அம்பேத்கருடைய மரணத்தில் சந்தேகமாக இருக்கிறது. இவ்வளவு வேலை செய்தவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ். இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன வேணுமாலும் செய்வாங்கல்ல. அதுக்குத்தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. நான் மீண்டும் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, இதுக்கான சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் புத்தகங்களில் இருக்கக்கூடிய வரிகளை தான் சொல்கிறீங்களே தவிர்த்து கையில் அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும். அது எப்படி ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கும்? செய்கிறதே நீங்கள் தான். நீ எப்படி ஆதாரம் கொடுப்பேன்? அதே எங்கள் தலைவர் சொல்கிறாரு, இது சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு. இன்னமும் ஒரு நியாயமானவையில் இருந்தால் அதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணுங்க. விலகுவாங்களா? இந்த மாதிரி நீங்களும் பல வாட்டி சொல்லிட்டீங்க, பதவி விலகணும்ட்டு. அவங்க விளங்குற மாதிரி. சரி, பதவி விலகலை. ஆனால் மக்கள் வந்து நாங்கள் அரசியல்படுத்துறது எங்களுடைய பொறுப்பு. அதுதான் இவ்வளோ புத்தகத்தை நம்ம எடுத்து நம்ம சொல்கிறோம், கோட்பாடுகளை. ஆனால் மக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் தமிழக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ நமக்கு அடுத்த ஆண்டு எலெக்ஷன் வருது. இவங்க என்ன செய்ய காத்திருக்காங்க? அதே பயமாக இருக்குது. அந்த பக்கத்து மத கலவரத்தை தூண்டுவாங்க, இந்த பக்கத்து சாதி கலவரத்தை தூண்டுவாங்க. வேறு என்ன செய்யணும்? இங்கே நம்ம ஊரில் மத கலவரத்தை தூண்ட முடியாது. இங்கே எல்லாம் சகோதரர்களாக இருக்கிறோம். ஏன்னா 2002 கலவரம் நடக்கும்போது இங்கே அமைதியாக இருந்துச்சு. பாபர் மசூதி இடிக்கும்போது கூட இங்கே அமைதியாக இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இங்கே வரல. இந்தியாவே தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. ஆனால் தென் இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு, கேரளாவில் எந்த பிரச்சனையும் நடக்கலை. இன்னமும் கூட அதாவது அந்த மத கலவரங்களை உருவாக்குகிற ரிப்போர்ட் இப்போ என்சிஆர்பி கொடுத்துருக்குறாங்க. அதிர்ச்சியான ரிப்போர்ட்டுங்க. இங்கே போட்டு பாருங்க. என்சிஆர்பி என்ன சொல்லுதுன்னா, அதாவது கடந்த ஆண்டு 2024 84 விழுக்காடு மதக்கலவரங்கள் அதிகமாக இருக்குது. அது எங்கே அதிகமாக இருக்குன்னா, மொத்தத்தில் 84% இல்லை ரைஸ் ஆனது மட்டும் மொத்தத்தில் 84 விழுக்காடு அதிகமாக இருக்குது 2024 மத கலவரங்கள். எங்கே உருவாகிருக்கு அப்படின்னா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், குஜராத், மராட்டி, இந்த சைடில் வந்து கர்நாடகா. வேற எங்கேயும் வந்து நடக்கலை. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த மதக்கலவரமும் இல்லை. அப்போ அந்த மதக்கலவரத்தை பூரா செய்தவர்கள் யாருன்னு அடுத்த கேள்வி கேட்கும்போது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சங் பரிவார்கள் தான். ஆர்எஸ்எஸ் நேரடியாக இல்லாமல் இப்போ பாருங்களா, உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முக்கியமான ஆட்கள். அவங்க பேர்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருந்த நேரத்தில் அது முக்கியமான நேரம் மறந்துருப்பாங்க எல்லாருமே. என்ன அந்த பேர்னா, கௌரி லங்கேஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கௌரி லங்கேஷ், அதுமாதிரி தபால்கர், பன்சாரு, கார்புகி, இவங்களெல்லாம் கொலை செஞ்சது யாரு? நேரடியாக அதில் பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் இல்லை, அவங்க துணை அமைப்பு சங் பரிவார். சும்மா ஒரு செட்டப்பை பண்ணி இவங்களை பூரா ஒரே துப்பாக்கியில் சுட்டுருக்குறாங்க. இவங்க பூரா யாருன்னா, இவங்க பூரா வந்து சனாதானத்திற்கு எதிர்ப்பானவர்கள். அவ்வளவுக்கு செய்வாங்க. ஆனால் இது வரைக்கும் இவங்களுக்கு யாரையும் பெருசுக்கு பிடிச்சி யாரையும் கைது பண்ணலை. கேட்டோம்னா இன்னும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதுதான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் இப்போ நாங்கள் அரசியல்படுத்தும் போது மக்களுக்கு போய் சென்று அடையும். ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க பேசினதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்தியாவை வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா யூபியில் சிஎம் அவரது வந்தே மாதிரம் வந்து 150 years ஆக போகுது. அதுக்கு நீங்கள் மரியாதை தர விதத்தில் எல்லா ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு வந்தே மாதம் வந்து பாடணும், பேசணும், சொல்லணும் அதை பற்றி அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அப்படின்னா இந்தியாவுக்கான என்னென்ன ஆந்தம் இருக்குதோ இல்லைன்னா வந்து இந்தியா சாங் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க மதிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அதாவது ஒரு காலத்தில் வந்து இவங்க வந்து தேசிய கீதத்தையோ தேசிய கொடியோ இவங்க மதிக்கிறதே இல்லை. எங்கேயுமே அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், ஆர்எஸ்எஸோடைய அலுவலகத்தில் கூட கொடியேற்றிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக ஏன் செய்கிறாங்கன்னா, நாடே இப்போ நம்ம கைப்பற்றிட்டோம்ல, நீ என்ன கவலை அப்படின்னு நினைக்கி செயல்படுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக வர்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயம் ராகுல் காந்தி தலைமையான வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற்ற பிறகு இவங்களை முதல்ல வந்து நாங்கள் வந்து தடை செய்து விடுவோம். ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படும். எழுதி வச்சுக்கோங்க வெள்ளை பேப்பரில். ஆனால் அப்போ தடை செஞ்சாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, பழிக்கு பழி வாங்குறாங்கன்ற. இல்லை இல்லை, இவங்க நாட்டுக்கே சிக்கலான ஆட்கள் தானே. அதெல்லாம் நம்ம பழைய வரலாறு சொல்லுது, ரெக்கார்டு சொல்லுது. ரெக்கார்டு இல்லாமல் நம்ம பேசலே இல்லை. இப்போ ஆனால் இவங்கள
வந்து அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஒரு இஸ்லாமியரை தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தினரை தான் இப்போ விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை வளைவுக்குள்ளே கொண்டு வந்துட்டுறதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இதில் வந்து தீவிரவாத அமைப்பு பயங்கரவாத அமைப்பு செய்திருந்தால் நீங்கள் பிடிச்சி தூக்கில் போடுங்க. அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை, நோ காம்ப்ரமைஸ். ஆனால் இதுக்கு என்ன காரண காரியம், இவர்கள் பின்னால் யார் இயக்குனது, அதை கண்டுபிடிக்கணும். அதை யார் கண்டுபிடிக்க முடியும்? ஆட்சியால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இருக்கிற நம்ம நீதி அரசர் வர 24ஆம் தேதியோடு அவருடைய பதவி காலம் வேற முடியுது. கரெக்டாக அவர் வந்து பிஆர் கவாய் இதை வந்து என்னன்றதை கொஞ்சம் விசாரிக்க வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. அங்கே சுப்ரீம் கோர்ட்லேயே அவங்க வந்து ஆமாம், இது என்ன உண்மையான இது யார் அப்படின்ற கண்டுபிடிக்கல. இல்லைன்னா அவங்க இழுத்து மூடிடுவாங்க. யாராவது ஒரு குற்றவாளியை கொண்டாந்து காட்டிட்டு மேட்டை முடிச்சுட்டு எலெக்ஷனை வெற்றி பெற்று. ஆனால் இவங்க என்ன சப்மிட் பண்ணுறாங்களோ அது உண்மைத்தன்மையா இல்லையா அப்படி மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்களாவே எப்படி இல்லை, நீதிமன்றத்திற்கு அந்த பவர் இருக்குது. சுமோ இதாகவே எடுத்து அது யார் என்னன்றதை ஒரு உளவு அமைப்பு கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் நீதிமன்றத்துக்கு தரணும். இல்லை அவங்க தலைமையிலேயே ஒரு நீதிபதியை அமைக்கலாம். விசாரணை கமிஷன்லாம் அமைக்கிறாங்கல்ல, அதுவே அமைக்கலாம். ஏன்னா இது நாட்டுக்கு ரொம்ப சிக்கல். எங்களுக்கு பயமாக இருக்குது. இதில் வந்து இந்து முஸ்லீம் இப்போ கலவரத்தை உருவாக்குறதுக்கு திட்டம் தானே. இப்போ பார்க்குற என்னத்தை இங்கே பாரு முஸ்லீம்காரங்க தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு கோவம் வரும்ல. கண்டிப்பாக மறுபடியும் வந்து இஸ்லாமியர்கள் தான் இதெல்லாம் வந்து கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. நடுவில் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எந்த இஸ்லாமியரும் செய்ய மாட்டாங்க. அவங்க மதம் அப்படிலாம் போதிக்கலைங்க. அப்படியே செஞ்சாலும் தீவிரவாதி என்பவன் வேறு, இஸ்லாமியர் என்பவன் வேறு. நீ பேர் வச்சிருக்கனாலேயே ஒரு சொல்லிட முடியுமா? அப்போ மகாத்மா காந்தியை வந்து கொலை செஞ்சவன் ஒரு இந்து தான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்துக்கள் பூரா கொலகாரங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. அது அவனுடைய புத்தி, RSS உடைய புத்தி அவன் செஞ்சுருக்கிறேன். அதனால் எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால் நம்முடைய கருத்து என்னவென்றால் இதில் வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதுதான் இங்கே இருக்கிற இந்திய ஜனநாயகத்தின் முக்கிய பங்கு. அவங்கள விட அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க இதுக்காக வந்து நம்ம மேலே அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து பேசுகிறோன்ற மாதிரியே கேஸ் போடுவாங்கன்ட்டு. இப்போ நீங்கள் பேசுனதில் எதுவுமே அந்த மாதிரி இல்லையா? இல்லை, அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னா வேற்றுமையில் ஒற்றுமையை காண வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டம். என்ன அதில் ஏன் கருத்து என்னன்னா இதுக்கு பின்னால் RSS இருக்குமோன்னு சந்தேகம் இருக்குது. எங்கள் தலைவர் கூட வந்து நேரடியாக சொல்ல, நான் நேரடியாக சொல்கிறேன். இளைஞர்னு சொல்லுது இதற்கு பின்னால் RSS மோகன் பகவத் இருக்காரோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. அவ்வளோவே மேட்ரு. நீங்கள் பேரே டைரக்டாக ஆமாம் நேரடியாக பேர் தான் மோகன் பகவத் தான். அதாவது சவார்கர் கோல்வால்கர் ஹெட்கவருடைய சிஷ்ய பிள்ளை மோகன் பகவத். அவர் மேலே சந்தேகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை மேலே சந்தேகமாக இருக்குது. அவ்வளோதான், கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது. தமிழ்நாட்டு ஓகே. ஆனால் நடந்தது டெல்லியில் தான். அங்கே என்ன ஏதுன்றது தெரியல. ஆனால் இவ்வளோ உயிர் போனது தான். அதை வந்து யாராலையும் ஈடுகட்ட முடியாது. இது ஒரு அரசியலுக்காக பண்ண ஒரு சூழ்ச்சியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே உயிர் விட்ட ஆத்மாக்கள் சும்மா விடாது அப்படின்றத நம்பிக்கை, கர்ம பலன் அப்படின்றத நம்புறவங்க கண்டிப்பாக அதை வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது இது டெல்லியில் மட்டும் கிடையாது, புல்வானாவை மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கனாலும் அங்கேயும் இதே போல் ஏதாவது ஒரு சம்பவத்தை வந்து கலவரத்தை உண்டாக்கி தான் அவங்க வந்து அந்த எலெக்ஷனை வந்து ஒரு மாதிரி கொண்டு போய் தான் நடந்திருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து RSSஆ இல்லை பிஜேபியா அப்படின்றது அவங்க தான் பதில் சொல்லணும். மீன்ஸ் அவங்க டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க அடுத்தடுத்து பண்ணக்கூடிய செயல்களில் மக்களே புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் அதிகமாகவே யோசிக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் பார்க்குறாங்க. அதனால அதை வந்து எடுத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்காக உங்களுடைய கட்சி சார்பாக நீங்கள் ஏதாவது நடவடிக்கை இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பண்ணுறதா இருக்கு? நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பிரச்சாரம் தான் பண்ண முடியும், சொல்லத்தே முடியும். இதில் வந்து நம்ம வந்து பெருசாக தலையிட்டு என்னன்ற பண்ண முடியாது. நம்ம தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி கொண்டிருப்போம். இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர்களாக இருக்க வேண்டும். அவ்வளோதான். இதான் மெயின் மேட்ரு, மெயின் செய்தியே. இப்போ அவங்க இன்றுல சொல்ல வந்ததே நம்ம இந்த கருத்தை சொல்கிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எல்லா தேவாலயங்களும், முக்கியமாக இந்துக்களுடைய கோவில்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி முதல் கொண்டு எல்லா இடத்துலையுமே ஒரு பாதுகாப்பு வந்து போட்டிருக்காங்க. போகிற வரவங்களெல்லாம் செக்கிங் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஈவன் ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் வந்து அது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மூலயமா மற்ற ஸ்டேட்டில் மற்ற பிளேசஸ்லையும் ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இதை வந்து பண்ணுறாங்களா, இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக ஏதாவது சொல்கிறாங்களா? என்னன்றதில் இப்போ நம்ம அவ்வளவு சொல்ல முடியாது. ஏதோ வந்து ஒரு சூழ்ச்சி வளையத்தில் இந்தியா மாற்றிருக்கிறது. அந்த இந்திய தாயை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய குடிமகனின் கடமை. சரி, இது வந்து கண்டிப்பாக யார் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்கதில்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து கிடைச்சாகணும். ஏன்னா இவ்வளோ பேருடைய உயிரை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.